அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில இது ஒரு ஆண் நண்பர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா, ஒரு 39 வயது ஆயிருச்சு. அவருடைய கேள்வி என்னன்னா, "சார் நான் எத்தனையோ ஜோதிடத்தில நான் பார்த்துட்டேன். எனக்கு கல்யாணம் இப்ப நடக்கும், அப்ப நடக்கும்னு சொல்றாங்க. எனக்கு கல்யாணம் இப்ப தான் நடக்கும் சார். கல்யாணம் இருக்கா? இல்லையா?" அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வச்சிருந்தாரு. இவருக்கு நம்ம ஏல்பி முறையில ஜாதகம் பார்த்து ஒரு ஆலோசனை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவுக்கு போவதற்கு முன்பாக இந்த சேனல்ல நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் திருச்சியில பிறந்த ஒரு ஆண் ஜாதகர். இவருடைய தற்போது வயது 39 வயது நடந்துட்டு இருக்கு. இவருடைய ஜென்ம லக்னம் மிதுன லக்னத்துல பிறந்திருக்காரு. இன்னைக்கு அவருடைய ஏஎல்பி லக்னம் துலாம் லக்னம், விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம் இவருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. பிப்ரவரி 2025ல இருந்து மார்ச் 2026ல இந்த விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம் நிறைவடைகிறது. இந்த துலாம் லக்னம் அப்படிங்கிறது மே மாதம் 2027ல இந்த துலாம் லக்னம் இவருக்கு நிறைவடைகிறது. இந்த ஜாதகருடைய கிரக நிலைகள் எப்படி அமர்ந்திருக்குது அப்படின்னா, இவருக்கு விருச்சகத்தில் சனி பகவானும், தனு ராசியில் செவ்வாய் பகவானும், சந்திர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். குரு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் அவருக்கு மேசத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் அவருக்கு மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான், புதன் பகவான் அவருக்கு கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் அவருக்கு துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். இது ஜாதகருடைய கிரக அமர்வு. இவருக்கு இப்ப நடந்துட்டு இருக்க ஏஎல்பி லக்னம் துலாம் லக்னத்துல விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி சுக்கிரன் அவருக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். இப்போ ஜாதகருடைய 10 வருடத்துடைய நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதகருடைய சிந்தனைகள் எல்லாமே அவருக்கு வேலை, தொழில் சார்ந்த சிந்தனைகள் தான் அவருக்கு அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. இதனாலேயே என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜாதகர் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு ஒரு அழுத்தத்தையோ, ஒரு வேலையில அதிக கவனம் இருக்கிறதுனால, அது சம்பந்தமான நிகழ்வுனால, இவருக்கு திருமணத்துக்குள்ள போயிருக்க மாட்டாரு அப்படின்ற அமைப்பை இவர் காமிக்கிறார். ஆனா சுவாதி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்துல, இவருக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா வந்திருக்கும். இவருக்கு 7ஆம் இடத்தினுடைய ராகும், 8ல் இருக்கக்கூடிய கேதுவும் இவருக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக குடுத்திருக்கும். கோச்சாரத்துல இவருக்கு ஒரு 35 வயது இருக்கக்கூடிய காலகட்டத்துல, கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் இவருக்கு கண்டிப்பா குடுத்திருக்கும். ஒரு வேற்று மதப்போ, வேற்று ஜாதி அமைப்புகளோ இவருக்கு குடுத்திருக்கும். அதே சமயத்துல இவருடைய கவனம் எதுல இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, தொழில் அப்படின்ற அமைப்பிலும், வேலை சார்ந்த நிகழ்வுகள்ல இவருக்கு அதிக கவனம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத காமிக்குது. அப்ப இவர் அதிகமா அதுல ஃபோக்கஸ் பண்ணதுனால, அந்த திருமண வாய்ப்புகள் வந்திருந்து இவர் பண்ணாம இருந்திருப்பாரு. அதே சமயத்துல, எந்த முயற்சிகளையும் இவர் சரியா எடுத்திருக்க மாட்டாரு அப்படின்ற அமைப்பையும் காமிக்குது. சரிங்களா? சரி. இப்ப இவர் ஜாதகத்த பொறுத்தவரை 7ஆம் அதிபதி செவ்வாய் எங்க உட்கார்ந்திருக்காரு? 3ஆம் இடத்துல இருக்காரு. அவர் 3ஆம் இடத்திலிருந்து தனது 4ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்வை செய்தல்னா, முயற்சி அப்படிங்கிற அமைப்பு 6ஆம் இடத்தை பார்வை செய்தல். அது சரியாக இல்லாத ஒரு சூழலையும் 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருந்து 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியனை அவர் என்ன செய்தாருன்னா 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக லக்னாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்கிறதுனால இவருக்கு பெரும்பாலும் ஒரு விவாகரத்து ஏற்பட்ட, கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்ட ஒரு 2ஆம் தர அமைப்புகளை இந்த காலகட்டத்தில இவருக்கு காமிக்குது. இந்த விசாக நட்சத்திரம் 2ஆம் மாதம் போறதுனால, அந்த மார்ச் மாத காலகட்டங்கள் வரை இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல இவருக்கு இன்னைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரம். குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அப்போ இவரு முயற்சியின் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கணும். அது எதன் வழியாக சந்திக்கணும்? தன்னுடைய மனதின் வழியாக சந்திக்கணும்ன்ற அமைப்புங்கிறது இருக்கு. இவரு 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இவரு கடந்த காலத்துல இருக்கக்கூடிய மனம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு. அப்ப இந்த நிகழ்வுனாலையும் இவருக்கு மனம் சரியான அமைப்புல இல்லைன்ற நிலைப்பாட காமிக்குது. அது மட்டும் இல்ல. லக்னாதிபதி சுக்கிர பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால, இந்த சுக்கிரனும், குரு பகவானும் 6, 8ம் பாவகத்துல அமர்ந்திருப்பது ஒரு திருப்தியற்ற ஒரு மனநிலையில, இவருடைய உடல் அப்படிங்கிறது இங்க திருப்தியா இல்ல அப்படின்ற அமைப்பையும் காமிக்குது. அது மட்டும் இல்ல, இந்த ஜாதகருக்கு இப்ப இயங்கக்கூடிய தசை புத்தி எடுத்துட்டீங்கன்னா, ராகு தசை, சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. சனி 2ஆம் இடத்தில். இப்போ குடும்பம் சம்பந்தப்பட்ட கேள்வி, குடும்ப வாழ்க்கை சார்ந்த கேள்வியாக இருந்தாலும், அந்த மனம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராகுவும், சனி பகவானும் 6, 8ஆம் பாவகத்துல அமர்ந்திருக்கிறதும், ஒரு மன ரீதியாகவும் இவரு தெளிவாக இல்லை என்ற அமைப்பும் காமிக்குது. அப்போ இந்த உடலும் சரியாக இல்லை, மனமும் சரியாக இல்லை.
இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் 6ஆம் அதிபதியாகி அவர் காமிக்கிறதுனாலையும் பகவான் 5லிருந்து தனது 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்வை செய்வதும் 11ஆம் அதிபதி சூரியனை பார்வை செய்வது எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இவருக்கு அதிகமாக சிந்தனைகள் இருக்கு அப்படின்ற அமைப்பையும் அது மட்டும் இல்லாம தனது 7ஆம் பார்வை 11ஆம் இடத்தை பார்வை செய்வது 9ஆம் பார்வை லக்னத்தை பார்வை செய்வது இந்த ஜாதகரை பொறுத்தவரை இவருடைய மனம் அப்படிங்கிற அமைப்பு தான் இங்க வந்து பெருமளவுல எதிர்பார்ப்பும் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்களும் இவருக்கு இருக்குது அப்படின்ற அமைப்பையும் காமிக்குது. அதே சமயத்துல 9ஆம் இடம் அப்படின்ற அமைப்பு வந்து ஒரு பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே தான் அவருடைய சிந்தனைகள்ல இருக்குன்றத காமிக்குது. அப்போ ஒண்ணு உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சிருச்சு, ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு வரன் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, வேற்று மதம் அல்லது வேற்று பாரம்பரியம் சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம். அதுபோல 2ஆம் வரன் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இப்போதைக்கு 2ஆம் வாழ்க்கை அப்படின்ற அமைப்பையும் இந்த ஜாதகத்துல காமிக்கிறதுனால நீங்க தாராளமாக அந்த மாதிரி வரன் இருந்தாலும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். மார்ச் மாத காலகட்டம் வரையும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்காது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனமும் உடலும் அங்க சரியான இயக்கத்துல இல்ல அப்படின்றதையும் அவருக்கு தெளிவா நம்ம தெளிவுபடுத்தியிருக்கிறோம். போல இது ஒரு ஜாதகத்தை உடல் எப்படி இருக்குது, மனநிலை எப்படி இருக்குதுன்றத ஒரு தெளிவாக, துல்லியமாக நம்ம அறிந்து, அந்த ஜாதகருக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிநடக்கக்கூடிய முறை அப்படின்னா எல்பி அஷ்டமி ஜோதிட முறை. ஸோ இதுபோல இன்னொரு பதிவில் மற்றொரு ஒரு ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய எல்பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.